வல மக்தூப அனுகுங்கிறாங்க. இந்த முகமது சபா மட்டும் நம்ம சொல்ல கிடையாதுங்க. இன்னொரு நபரையும் சொன்னோம், அபூ ஹாத்திம் இவரை பத்தி நான் வேற ஹதீஸே எழுத மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவரை அந்த கதிரியாவுடைய கொள்கையில ரொம்ப தீவிரமா இருப்பாரு அப்படிங்கிற கருத்து வருது. யாரு? முகமது சபா. அறிவிப்பாளர்ல ஒரு ஆளை மட்டும் நம்ம சொல்லலங்க, 2 பேர் நம்ம சொன்னோம். முகமது இப்னு சபாவையும் சொன்னோம், அதே போல சயீத் இப்னு அபி அரூபாவையும் நம்ம சொல்லி காட்டணும். அப்படிங்கும் பொழுது 2க்கும் காரணம் காட்டணும். ஒரு நபரை சொன்னாதான் புகாரில் வருதாரு. அப்ப புகாரில் இருக்கவங்க எல்லாம் பலவீனங்கிறீங்களா? நானே திருப்பி கேட்கிறேன். அப்போ புகாரில் இருக்கக்கூடியது எல்லாமே சஹீஹ், பலவீனமே இல்ல அப்படிங்கிற முடிவுல தான் நீங்க இருக்கிறீங்களா? குர்ஆனுக்கு அடுத்த கட்டத்துல இருக்குது. புகார்ல வந்துட்டா அது ஆய்வே பண்ண தேவையில்லை, எல்லாம் சஹீஹ் தான் அப்படிங்கிற கருத்துல நீங்க இருந்தா இந்த கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. நீங்களே அந்த கருத்துல இல்லைண்டா இந்த கேள்வி கேட்கிற அர்த்தம் இல்லையே. அல்ல நீங்க சொல்லுங்க, புகாரில வந்துட்டா சஹீஹ் தான், ஆய்வு பண்ணலாம் தேவையில்லை, அதான் எங்க நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க கருத்து இதுதான், எங்க நிலைப்பாடு இதுதான் அப்படி சொல்லிட்டு நீங்க இதை கேட்டா அர்த்தம் இருக்கு. அந்த நிலைப்பாடு உங்கள்கிட்ட இருக்குதா? அப்ப புகாரை எது வந்தாலும் ஒப்புக்கொள்வோம், கருத்துக்கு இடம் இல்லை, ஏன்னா புகார் இமாம் பதிவு பண்ணி விட்டார்கள் அப்படிங்கிற கருத்து நீங்க இருக்கிறீங்களா? அந்த கருத்துல இல்லாத நீங்க இந்த கருத்தை எப்படி எங்களுக்கு வைக்கிறீங்க? இந்த கேள்வி எப்படி வைக்கிறீங்க? உங்களுடைய கொள்கைக்கு முரணான ஒரு கேள்வியில எங்கிட்ட வைக்கிறீங்க. நம்ம குறைபாடு உள்ளவனும் இமாம் சொல்லியிருக்கலாம் சொன்ன, நாங்க சொந்த கருத்தையா சொன்னோம், அவர் சரியில்லை அப்படின்னு நானா சொன்னேன். முஹத்திஸீன்கள்ல உசூல் கலையில இவரை பற்றி இப்படி எழுதப்பட்டிருக்குங்கிற கருத்தை தானே எடுத்து வச்சேன். அந்த கருத்தை இமாம் புகாரி ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அவங்களுடைய விருப்பம். நான் ஹதீஸ் கலையில இல்லாத கருத்து சொல்லலையில, இவரை பற்றியும் குறைபாடு இருக்கிறது, அவரை பற்றியும் குறைபாடு இருக்குன்னு தான் நான் சொல்லி காட்டிருக்கிறேன். அந்த குறை இருக்குதா இல்லையா? நான் சொன்ன அந்த இமாம்கள் அந்த குறை சொல்லியிருக்காங்களா இல்லையா, அதோட தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, நான் ஒரு அறிவிப்பாளர் மட்டும் சொன்னாதான் உங்க கேள்வியும் சரியாகும். நான் 2 அறிவிப்பாளர் சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை நான் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா இப்ப சயீத் இப்னு அபி அரூபாவை பத்தி சொல்லும் பொழுது நான் சொன்னேன், வக்கீங்கிறவங்க சொல்றாங்க, நான் அந்த சயீதுங்கிட்ட போவேன், நல்ல ஹதீஸ் அறிவிச்சா மட்டும் தான் எடுப்பேன், சஹீஹ் இல்லாத அறிவிப்பாரு தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுவாங்கிறாங்க. அப்ப அவர் 2 ஹதீஸ் அறிவிக்கிறான்னு வக்கீல் சொல்றான்னு தானே சொன்னேன், நானா சொன்னேன். அப்ப ஹதீஸ்களை வல்லுநர்கள் இவரை பத்தி என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தான் உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சேனே தவிர என்னுடைய சொந்த கருத்தை சொல்லல. அப்ப பிரச்சனைக்குரியவரா ஆயிட்டாரு.